ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இதை பற்றி போடலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் அப்படின்னு நம்ம சேனல் வச்சாச்சு. ஸோ என்ன டெய்லி அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் எனக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தமிழ்நாட்டோட ரிசல்ட் 12th ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கு. எத்தனை மணிக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 AM ரிசல்ட் வந்தாச்சு. tnresult.nic.in அப்படிங்கிற வலைதளத்தில் வந்துட்டு நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் கொடுத்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ நம்பர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதும்போது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த நம்பர் தான். அந்த நம்பருக்கு எகென்ஸ்டாக தான் நம்மளுக்கு மார்க் ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். மார்க் ஷீட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த டேட்டில் போய் நம்ம மார்க் ஷீட் வாங்கிக்கலாம். ஸோ நாங்களாம் எக்ஸாம்ஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 1200க்கு அந்த மார்க் ஷீட் வந்து 600க்கு அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஸோ எஜுகேஷனில் வந்துட்டு எனக்கு எஜுகேஷன் ஃபீல்டில் கிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ட் கிட்ஸுக்கு இது பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பேஷன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா வரும் மற்றவங்களுக்கு நமக்கு சொல்லி தரும்போது. அண்ட் என்னென்ன ரிசல்ட்டு tnresult.nic.in அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். tge.tn.gov.in அப்படிங்கிற 2 வெப்சைட்லேயும் வந்து நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து நம்ம ரிசல்ட் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் வந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் பெரிய இஷ்யூஸாக இருக்கும். பட் இப்போலாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜியோ ஹாட்ஸ்டார் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளோட டெக்னாலஜி வந்து ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு. அண்ட் டிஎன்ஹெச்எஸ்சி முடிவு வந்து 2025 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி 12th ரிசல்ட் மட்டும் கிடையாது, 11th ரிசல்ட்டும் சேர்ந்துமே வந்திருக்கு. ரெண்டுமே சேர்ந்து தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து 96.70, மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் 93.16. எனக்கு எதுவும் புரியல. பெண்கள் தேர்ச்சி சதவீதம் வந்து 96.70ன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் 93.16ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, பெண்கள் சொல்லும்போது கீழவே ஆண்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா கீழே மாணவர்கள்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மேலே மாணவிகள் அப்படிங்கிறது போட்டிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பள்ளி வரின முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகள் வந்து 91.94%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து 95.71 விழுக்காடும், தனியார் பள்ளிகள் வந்து 98.88 விழுக்காடும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெய்லி நடக்கிற நியூஸ் தமிழில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒரு 4-5 சேனல் வந்து க்ரியேட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு எதுவுமே மானிட்டைசேஷன் ஆகாமல் போயிடுச்சு. பட் எனக்கு இது வந்து டெய்லி மானிட்டைசேஷன் ஆகணும். என்ன மாதிரிலாம் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் புள்ளி விவரங்கள் வந்து சப்ஜெக்ட்வைஸை கொடுத்துருக்காங்க. விலங்கியல் 99.51% பேரும், கணினி அறிவியலில் 99.73% பேரும், வணிகத்தில் 98.36 பேரும், கணக்கியலில் 97.3 பேரும், பொருளாதாரத்தில் 98.17%, கணினி பயன்பாடுகளில் 99.28% ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சக்ஸஸாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நியூஸோட அப்டேட். உங்கள் குழந்தைங்க மறக்காமல் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு 10 நியூஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்தடுத்த நியூஸையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சர்ஸ் வரும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. கண்டிப்பாக இந்த சேனலை நான் மானிட்டைசேஷன் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்குள்ளே இருக்குது. தேங்க்யூ, பை, டேக் கேர்.